ஓகே, ஸோ வெரி குட் மார்னிங். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஏற்கனவே பேலோ ஆல்டோ கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் இருக்குது. ஒரு 3 to 4 கிளாஸஸ் முடிச்சாச்சு. இப்போது நம்ம கௌதம் வந்து பேலோ ஆல்டோ லேப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்ஸ்டியூட் வந்தார். ஸோ இப்போ கௌதம் ஃபஸ்ட் டைம் பேலோ ஆல்டோ ப்ராக்டிஸ் பண்ண போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு லேப் என்ன இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட பேலோ ஆல்டோ இனிஷியல் கான்ஃபிகரேஷன். இனிஷியல் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது ஒரு பேலோ ஆல்டோ புது பாக்ஸ் வாங்கி அந்த பாக்ஸில் நம்மளா எல்லா கான்ஃபிகரேஷன் கொடுத்து உள்ளே இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி எடுத்துன்னு வரும். ஸோ அதை தான் இப்போ நானும் கௌதமும் சேர்ந்து இந்த லேப் ப்ராக்டிகல் பண்ண போகிறோம். இப்போ பேலோ ஆல்டோவோட புது பாக்ஸ் கௌதம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போது பேலோ ஆல்டோவோட சிஎல்ஐ எப்படி எடுக்கிறது கௌதம்? ஓகே, ஸோ பேலோ ஆல்டோவில் கன்சோல் போட்டிருக்கோம். தென் கன்சோல் கேபிள் வாங்கிக்கிறோம். ஸோ மேபி டேபிள் மேலே இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. கன்சோல் கேபிள் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா பேலோ ஆல்டோட சிஎல் எடுக்கலாம். பட் இது ஒரு விஎம் இருக்கிறதுனால பேலோ ஆல்டோவோட சிஎல் எடுக்கிறதுக்கு சும்மா கிளிக் பண்ணாவே கிடச்சிடும். கிளிக் பண்ணுங்க, கீழே ஓப்பன் பண்ணியிருக்கோம், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, பை டிஃபால்ட் யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டும் அட்மின், ஓல்டு பாஸ்வேர்டு அட்மின், நியூ பாஸ்வேர்ட் மெதுவாக டைப் பண்ணுங்கள். எஸ்என் கேப்ஸு நெட்வொர்க் அட் 123. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எஸ்என் கேப்ஸ் நெட்வொர்க் அட் 123. இப்போ மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அசைன் பண்ணால் தான் நம்மளால் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுக்க முடியும். கான்ஃபிகர் செட் டிவைஸ் கான்ஃபிக், சிஸ்டம் டைப் ஸ்டாட்டிக், set device config, system IP-address, device config, system IP அழிச்சிருங்க. ஓகே, system IP-address, ஐபி டைப் பண்ணுங்க. 1.1 என்ன ஐபினா கொடுக்கலாம். என்னோட டோபாலஜியில் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் 1.1ல் இருக்குது. ஸ்பேஸ் நெட் மாஸ்க் NET, சப்நெட் மாஸ்க் வந்து 255.0.0.0. என்டர். கமிட் எதுக்காக அப்படின்னா பேலோ ஆல்டோவில் அப்போ தான் கான்ஃபிகரேஷன் சேவ் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், கமிட் ஆகி முடியட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனேஜ்மெண்ட் பிசிக்கு போயிட்டு 1.10 ஐபி சென்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பிசி கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன். இது உள்ளே இருக்க ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுங்கள். ஐபி கான்ஃபிக் கொடுத்து ஐபி ஏற்கனவே இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஐபி கான்ஃபிக். ஓகே, ஏற்கனவே இந்த பிசிக்கு 1.10 ஐபி சென்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க. இது மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் சைஸ் பெருசு பண்ணி 720. அப்ளை, இன்னொரு அப்ளை கொடுங்க. ஓகே, கீப் சேஞ்சஸ். ஓகே, இப்போ சிஎம்டி போங்க. இல்லை, ஏற்கனவே நிற்கல ஐபி இருக்கும். சிஎம்டி போங்க. இங்கேருந்து ஃபயர்வால் ஐபி பிங் பண்ணணும். பட் ஃபயர்வால் கமிட் ஆகி முடிஞ்சிருக்கணும். ஃபயர்வால் கமிட் ஆகி முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே இன்னும் கமிட் ஆகி முடியல. இது கமிட் ஆகி முடிச்சிட்ட அப்புறமா தான் உங்களால் அங்கேருந்து பிங் பண்ண முடியும். அப்படி பிங் ஆகிடுச்சுன்னா அப்புறமா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இப்போது பிசி போங்க. இங்கேருந்து 1.1 பிங் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு ப்ராப்பர் ரீச்சபிலிட்டி இருக்குது. இப்போ ப்ரௌசர் மூலமாக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுக்க முடியும்.
ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே இருக்க பிசியில் .1 டைப் பண்ணுங்கள். டேரெக்டாக 1.1 டைப் பண்ணுங்கள். கேட்ச் இருக்கா பார்க்கலாம். ஓகே, இல்லை https:// டைப் பண்ணுங்கள். .1.0.0.1 இப்போ அட்வான்ஸில் போயிட்டு ப்ரொசீட் டு 1.1. யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் கிடையாது, பாஸ்வேர்ட் நம்பர் ரீசெட் பண்ணுது. என்னென்னா SN ஷிஃப்ட் ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இது VM இது இல்லை கேப்ஸ் போட்டுக்கோங்க. SN கேப்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நெட்வொர்க் at 1 2 3. இப்போ நல்லபடியாக நம்ம பேலால்டோவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே லாகின் ஆகிட்டோம். அப்போது ஒரு பேலால்டோட CLI எடுக்கிறதுக்கு கன்சோல் கேபிள் வச்சு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு IP கான்ஃபிகரேஷன் பண்ணி நீங்கள் மேனேஜ்மெண்ட் பிசிலேருந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸோ CLI பவராக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பவரானா CLI தான் எப்போயுமே பவர் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு. பட் டெய்லி மேனேஜ்மெண்ட் எல்லாம் CLIயில் பண்ண முடியாது. டெய்லி மேனேஜ்மெண்ட் எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், GUI. அப்போது இதுதான் பேலால்டோவோட டேஷ்போர்ட். வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ். லேட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பேலால்டோட டேஷ்போர்ட். ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுங்க. ஓகே, இதில் என்னென்ன IP இருக்குது, அவருக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா, சீரியல் நம்பர் இருக்கா, எத்தனை பேர் அட்மின் லாகின் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட டேஷ்போர்டில் போட்டிருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேலால்டோவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பேலால்டோ வந்து ஒரு ஜோன் பேஸ்டு ஃபயர்வால். ஜோன் நேம் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 ஜோன் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம், இன்சைட் அவுட் சைடுன்னு. ஜோன் கிரியேட் பண்ணணும்னா நெட்வொர்க் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜோன்ஸ்னு இருக்கும், ஜோன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நேம் வந்து இன்சைட், டைப் வந்து லேயர் 3. ஓகே, திருப்பி ஆட்ல போயிட்டு அவுட் சைடு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிக்கோங்க. டைப் வந்து லேயர் 3. ஓகே, இப்போ ஜோன் கிரியேட் பண்ணியாச்சுன்னா கரஸ்பாண்டிங் இன்டர்ஃபேஸை அந்தந்த ஜோனில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு டோபாலஜி பார்ப்போம். இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கோ. இந்த பேலால்டோவில் ஈத்தர்நெட் 1/1 லேண்டில் கனெக்ட் ஆகிருக்கு, ஈத்தர்நெட் 1/2 வேனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஈத்தர்நெட் 1/1க்கு நம்ம 10.1 நம்மளோட ப்ரைவேட் IP அசைன் பண்ண போகிறோம். ஈத்தர்நெட் 1/2க்கு பப்ளிக் IP ISP கொடுத்தது 20.1 அசைன் பண்ண போகிறோம். சரி, இப்போது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் போங்க. கீழே இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுங்கள். ஈத்தர்நெட் 1/1, இன்டர்ஃபேஸ் டைப் லேயர் 3, விர்ச்சுவல் ரவுட்டர் டிஃபால்ட் விர்ச்சுவல் ரவுட்டர், இதை இன்சைடில் போடணுமா அவுட் சைடில் போடணுமா? ஓகே, ஏன்னா லேன் இன்டர்ஃபேஸ் இன்சைடில் போடணும். ஓகே, ஓகே இல்லை, IP வெர்ஷன் 4 IP அசைன் பண்ணல இன்னும். ஆட் அந்த இன்டர்ஃபேஸ் IP நம்ம ப்ரைவேட் IP 10.0.0.1/8.
ஓகே, சும்மா ஒரு கிளிக் பண்ணுங்கள். சும்மா நார்மலாக அங்கே இல்லை, எம்டி ஸ்பேஸ் கீழே கீழே சும்மா கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே வரும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஈத்தர்நெட் 1/2 போங்க, ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஈத்தர்நெட் 1/2க்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கீழே வாங்க. அந்த மாதிரி இந்த லைன் வரணும், மேலே போகும். ஈத்தர்நெட் 1/2 கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்டர்ஃபேஸ் டைப் லேயர் 3 மாற்றுங்க. இவர் இன்சைடா அவுட் சைடா? ஓகே, டிஃபால்ட் விர்ச்சுவல் ரூட்டருக்கு மேப் பண்ணிவிட்டு அவுட் சைட் ஜோன் கொடுங்க. ஐபி வெர்ஷன் 4 நம்ம வாங்கின பப்ளிக் ஐபி ஸ்டாட்டிக்காக வாங்கியிருக்கோம் at 20.0.0.1/8. ஓகே, சும்மா கிளிக் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. இப்போ இந்த Palo Alto அப்படின்றது ஒரு ரவுட்டராக வேலை செய்ய போகுது. எல்லா ஃபயர்வாலும் ரவுட்டர் தான். இப்போது இந்த ரவுட்டரில் யாருக்கு ரூட் இருக்கும்னா 10 நெட்வொர்க்குக்கும் 20 நெட்வொர்க்குக்கும் மட்டும்தான் ரூட் இருக்கும். ஆனால் நம்ம டார்கெட் என்னென்னா உள்ளே இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி தர போகிறோம். இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட ரூட் இருக்கும், எல்லா ரூட்டையும் இங்கே ஆட் பண்ண முடியாது மேனுவலாக. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஸ்டாட்டிக்காக டிஃபால்ட் ரூட்டு வந்து ஆட் பண்ணலாம். டிஃபால்ட் ரூட்னா என்ன? 0.0.0.0/0 நெக்ஸ்ட் ஸ்டாப் ஐபி போடுறோம். சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விர்ச்சுவல் ரவுட்டர் இருக்கு பாருங்க. அதில் டிஃபால்ட் விர்ச்சுவல் ரவுட்டர் கிளிக் பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ரூட் கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே வந்து ஆட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாட்டிக் ரூட் போட போகிறோம். என்ன ரூட்னா அந்த ரூட்டுக்கு பேர் டிஃபால்ட் ரூட். ஏன் டிஃபால்ட் ரூட்னா இன்டர்நெட்டில் இருக்க எல்லா ரூட்டையும் நான் ஃபயர்வால் ஆட் பண்ண முடியாது. அப்போ எல்லாருமே எட்ஜில் டிஃபால்ட் ரூட் போடுவாங்க. டிஃபால்ட்னு பேர் வச்சுக்கோங்க. டெஸ்டினேஷன் வந்து 0.0.0.0/0 வைங்க. டேப் அடிங்க, டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்டர்ஃபேஸ் வந்து வெளியே போகிற இன்டர்ஃபேஸ் 1/2 செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஐபி அந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கா, அங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணுங்க 20.0.0.2. அது யாரோட ஐபினா நம்ம கம்பெனி ரவுட்டர் ஐபி கிடையாது, பக்கத்து ஐஎஸ்பி ரவுட்டர் ஐபி. அது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா ஐஎஸ்பி இன்ஜினியர் கால் பண்ணி கேளுங்க சொல்லுவாங்க. சரி, அப்படியே கீழே வந்து ஓகே கொடுங்க. இப்போ நல்லபடியாக நம்ம இன்டர்நெட்டுக்கு போகிறதுக்கு டிஃபால்ட் ரூட் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த Palo Altoல செக்யூரிட்டி பாலிசி பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக என்ன பாலிசி இருக்கும் அப்படின்னா Palo Altoல கௌதம் ஞாபகம் இருக்கா? என்ன பாலிசி? இன்ட்ரா ஜோன் ஒரு பாலிசி இருக்கும், இன்டர்னோ. இன்ட்ரா ஜோன்னா என்ன, இன்டர் ஜோன்னா என்ன? இன்ட்ரா ஜோன்ன்றது சேம் சூப்பர் பண்றது சார். இன்டர் ஜோன்ன்றது டிஃபரண்ட் ஜோன்ல. ஓகே, எதை பர்மிட் பண்ணுவார், எதை ட்ராப் பண்ணுவார்? சேம் ஜோன் வந்து பர்மிட். பக்கா கௌதம், சூப்பர்ரா. அப்படின்னா சேம் ஜோனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக Palo Alto பெர்மிட் பண்ணிடுவார். டிஃப்ரெண்ட் ஜோனில் வச்சுருக்கீங்கன்னா அவர் பர்மிட் பண்ண மாட்டார், நீங்கள் பர்மிட் பண்ணால் தான் பண்ணுவார். ஓகே, அதை கண்ணால் பார்க்கலாம். பாலிசி கிளிக் பண்ணுங்க. அதில் இப்போ நம்ம என்ன படித்தோமோ அது கண்ணால் இப்போ வரும். இன்ட்ரா ஜோன், இன்டர் ஜோன் இருக்குது. சரி, இப்போது நம்ம உள்ளே இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி தர போகிறோம். உள்ளே இருக்க ஒரு இன்சைடில் இருக்கார், இன்டர்நெட் அவுட் சைடில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவர் அலோவ் பண்ண மாட்டார், நான் சொன்னால் தான் அலோவ் பண்ணுவார். அப்போ நான் சொல்கிறதுக்கு பேர் தான் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாலிசி போட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது நல்லது. ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி, வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள், மேலே ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்கள். நம்ம 3 விதமான ஆப்ஜெக்ட் இருக்குது. ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் இருக்குது, சர்வீஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. நம்ம ஒரு நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கீழே ஆட் கொடுங்க. நம்ம இப்போ வந்து கிளைண்ட் நெட்வொர்க்னு பேர் வச்சுக்கோங்க. ஓகே, ஷிஃப்ட் ரொம்ப நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நோ. ஓகே, ஸ்பேஸ் விடாதீங்க. அந்த வெறும் கிளைண்ட் மட்டும் பேர் வைங்க. கிளைண்ட் லேன்னு பேர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், போதும். கிளைண்ட் போதும். அந்த ரெட் கலர் பாக்ஸில் 10 நெட்வொர்க்கோட நெட்வொர்க் ஐடி கொடுங்க. நெட்வொர்க் ஐடி கொடுத்தா அது நெட்வொர்க் ஆப்ஜெக்ட். கிளிக் பண்ணி நெட்வொர்க் ஐடி கொடுங்க. ஒரே ஒரு ஐபி கொடுத்தா அது ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட். /8 கொடுக்கணும். அப்போ தான் அது நெட்வொர்க் ஐடி, நெட்வொர்க் ஆப்ஜெக்டாக கன்சிடர் ஆகும். ஓகே,
இப்போ பாலிசி போங்க. கீழே ஆட் பாலிசின்னு கொடுங்க. நேம் வந்து இன்டர்நெட்னு பேர் வச்சுக்கோங்க. சோர்ஸ் ஜோன் கிளிக் பண்ணுங்க. சோர்ஸ் மேலே சோர்ஸ் இருக்கு பாருங்க, மேலே இதில் எந்த ஜோன் வந்து பேக்கெட் வரும்னா இன்சைட் ஜோன்ல இருந்து வரும். கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சைட் கீழே கீழே ஆட்ல போயிட்டு இன்சைட் சோர்ஸ் அட்ரஸ் வந்து யார் வருவாங்க கேட்குறாங்க. நான் கிரியேட் பண்ண 10 நெட்வொர்க் ஆட் கொடுங்க. அந்த 10 நெட்வொர்க்கோட ஆப்ஜெக்ட் பேர் காமிக்கும் கிளைண்ட். அப்போது இன்சைட் ஜோன்லேருந்து நம்மளோட 10 நெட்வொர்க் மேலே டெஸ்டினேஷன் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே டெஸ்டினேஷன். எந்த ஜோனை கேட்டு வெளியே போவார்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்க ஜோன். இன்டர்நெட் எந்த ஜோனில் இருக்குது? சூப்பர், அவுட் சைட். ஓகே, இப்போது சர்வீஸ் யூஆர்எல் எதுவும் தேவையில்ல, டைரெக்டாக ஆக்ஷன் போங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்ஷன் இருக்கா, அலோவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எஸ், அலோவில் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ரவுட்டிங் முடிச்சிருக்கோம், செக்யூரிட்டி பாலிசி முடித்தோம். அது எப்போ சுரேன் ரவுட்டிங் முடிச்சிங்க அப்படின்னா, ரவுட்டிங்ன்றது நம்ம டிஃபால்ட் ரூட் போட்டுமா, அது ரவுட்டிங். ஓகேவா கௌதம், புரியுதா? ஓகே, இது வந்து செக்யூரிட்டி பாலிசி போட்டாச்சு. இது ரெண்டு போட்டால் மட்டும் உள்ளே இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் கிடச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது. முக்கியமான ஒருத்தர் வரணும். யார்? நம்ம ஐஎஸ்பி லிங்க் எடுத்துருக்கோம். முக்கியமாக என்ன வரணும்னா நேட் எனேபிள் பண்ணணும். முக்கியமானது அதுதான். அப்போ ஒரு ஃபயர் வாலில் 3 சர்வீஸும் ஒன்றா சேரணும். ஒன்று ரவுட்டிங், ஒன்னோட செக்யூரிட்டி, ஒன்று நேட்டு. இது ரெண்டுத்தையும் போட்டு கம்மிட் அடித்து இன்டர்நெட் போனால் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரைவேட் செக்மெண்ட். ஐஎஸ்பியில் பப்ளிக்கு தான் ரூட் இருக்கும், ப்ரைவேட்டுக்கு ரூட் இருக்காது. அப்போ உள்ளே இருக்க சொல்ல ப்ரைவேட்டாக இருக்கலாம், வெளியே வந்தால் பப்ளிக்காக மாறணும். ஸோ நம்ம என்ன நேட் எனேபிள் பண்ண போகிறோம்னா டைனமிக் ஓவர்லோட் நேட் எனேபிள் பண்ண போகிறோம். நேட் கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து ஆட் நேம் வந்து இன்டர்நெட் நேட்னு பேர் வச்சு. ஒரிஜினல் பேக்கெட் எந்த ஜோன்ல இருந்து பேக்கெட் வரும்னா இன்சைட் ஜோன்ல இருந்து வரும். எந்த ஜோனை கேட்டு போவோம்னா அவுட் சைட் ஜோனை கேட்டு போகும். டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து ஈத்தர்நெட் 1/2 வெளியே போகும். ஓகே, போர்ட் நம்பர் தேவையில்ல. சோர்ஸ் யார் வருவா? நம்ம கிளைண்ட், உள்ளே இருக்க கிளைண்ட். ஆட் கொடுங்க. நம்ம அந்த 10 நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, இப்போது இந்த மாதிரி வந்தால் நான் ஆட் பண்ணணும். மேலே போனீங்கன்னா டிரான்ஸ்லேட்டட் பேக்கெட்டுன்னு ஒரு டாப் இருக்கும். இதில் சோர்ஸ் ஐபி மாற்றுங்க. டிரான்ஸ்லேட் டைப்பில் டைனமிக் ஐபிஎன் போர்ட்டுன்னு இருக்கும் பாருங்க. அப்படின்னா என்னென்னா இதுதான் பேலோவை பொறுத்தவரையும் டைனமிக் ஓவர்லோட் நெட். டைனமிக் ஓவர்லோட் நெட்னா என்ன அப்படின்னா உள்ள எத்தனை ப்ரைவேட் ஐபி இருந்தாலும் ஒரே பப்ளிக் ஐபியா நேட்டாக வெளியே போயிடும். அதுதான் வந்து டைனமிக் ஓவர்லோட் நெட். சரி, அட்ரஸ் டைப்பை இன்டர்ஃபேஸாக மாற்றுங்க. இன்டர்ஃபேஸை வேன் இன்டர்ஃபேஸ் 1/2 பயப்படக்கூடாது, பயப்படாமல் பண்ணும். ஓகே, என்ன பப்ளிக் ஐபி வாங்கி வச்சிருக்கீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ கௌதம் நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபயர் வாலில் 3 கண்டிப்பாக ஒன்றா சேரணும். ஒன்று ரவுட்டிங், செக்யூரிட்டி பாலிசி, நேட்டு. நீ ரவுட்டிங் செக்யூரிட்டி பாலிசி போட்டு நேட் போடலாம் அப்படின்னா இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி கிடைக்காது. நான் ரவுட்டிங் போடலனாலும் கிடைக்காது, நான் செக்யூரிட்டி போடலனாலும் கிடைக்காது. 3மே ஒன்றா சேரணும். இப்போ கமிட் கொடுத்துருங்க. கமிட். இப்போ இது கமிட் ஆகட்டும். நம்ம உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். அந்த விண்டோஸ் 1 பிசி கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கம் உள்ள இருக்க லேப் இது மினிமைஸ் பண்ணிடுங்க. உள்ள இருக்க விண்டோஸ் பிசி கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக். ஓகே, உள்ளது கிளிக் பண்ணுங்க. ஓப்பன். இவருக்கு 10.10 ஐபி. ஓகே, நோ ப்ராப்ளம். இது கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. வைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. மிஷினை வைப் பண்ணுங்க. எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பி இப்போ கன்சோல் ஓப்பன் பண்ணுங்க. வரும் ஸ்டார்ட் ஆகும். கன்சோல் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன். வெயிட் பண்ணுங்க. பூட் அவுட் அப்படியே வெயிட் பண்ணிடுங்க.
எதனா ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுங்க, ஸ்பேஸ். அவ்வளோ. இப்போ பூட் டைம். ஓகே, 1 2 3 இது பாஸ்வேர்ட். இவருக்கு ஐபி, சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணுன்றது நம்ம சிசிஎன்ஏல எல்லாம் இன்டெப்த்தாக படிச்சிருக்கோம். எஸ்கேப் கொடுங்க, எஸ்கேப். ஓகே, இவருக்கு ஐபி செட் பண்ணுங்க. சப்நெட்லாம் பண்ணல, நம்ம சப்நெட்டிங்லாம் நார்மல் கிளாஸ் ஃபுல் ஐபி தான் யூஸ் பண்ணும். வெயிட் பண்ணுங்க, பூட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணுங்க. சரி, பூட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த பிசிக்கு ஐபி செட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு ncp.cpl போயிட்டு ஐபி, சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் கொடுங்க. ncp.cpl ப்ராப்பர்ட்டிஸ், இந்த நம்பரில் மேலே இருக்க நம்பர் யூஸ் பண்ணிக்கணும். அது ஒரு பிஎம்க்கு ஒர்க் ஆகாது. கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்டேட் கிளிக் பண்ணுங்கள். மேலே நம்பர் இருக்கு பாருங்க, கீபோர்டில் உங்கள் கை வச்சுருக்கீங்களா, அதில் 1 2 3 4 இருக்கும் மேலே. அதில் 10.10 கொடுங்க. கரெக்ட். 0.0.10. ஓகே, சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே கொடுங்க. ஓகே, கேட்வே வந்து ஃபயர்வால் ஐபி 10.1. ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் கொடுக்கணும், இல்லைனா நேம் ரிசால்வ் ஆகாது. கூகுளோட டிஎன்எஸ் கொடுங்க. ஓகே, குட். 8.8.8.8. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகே கொடுங்க, க்ளோஸ் கொடுங்க, க்ளோஸ். இது கேன்சல் பண்ணுங்கள், க்ளோஸ். இதையும் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது கூகுள் டிஎன்எஸ் பிங் பண்ணி பாருங்கள். பிங் 8.8.8.8. ஓகே, இப்போது உள்ளே இருக்க கிளைண்ட்டுக்கு நல்லபடியாக இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி கிடச்சிருச்சு. இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி எதுக்கும் கூகுள் பேஜ் வருதா பாருங்கள். கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். google.com படிங்க, மேலே பேஜ். ஜஸ்ட் கூகுள் டைப் பண்ணுங்கள். கூகுள். ஓகே, அப்போது கூகுள் பேஜ் தான் வருது. அப்போது இதுதான் பேலோ ஆல்டோவில் லேப் 1 இனிஷியல் கான்ஃபிகரேஷன். உள்ளே இருக்க கிளைண்ட்டுக்கு ஒரு புதுசாக பேலோ ஆல்டோ ஃபயர்வால் வாங்கி கான்ஃபிகரேஷன் பண்ணி உள்ளே இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட்டை அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறமா லேப் நம்பர் 2 யாருக்கு இன்டர்நெட் கிடைக்கக்கூடாது, யார் இன்டர்நெட் கிடைக்கணும், யூசர் பேஸ் ஆத்தென்டிகேஷன் படிச்சிருக்கோம், யூஆர்எல் ஃபில்டரிங் வரப்போகுது அப்கமிங் கிளாஸில். ஏகப்பட்ட டாபிக் பண்ணலாம். ஸோ இப்போ கௌதம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வைப் பண்ணிவிட்டு என்னோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களாக ஒரு தடவை இந்த அவுட்புட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறமா வீட்டுக்கு போகலாமா இல்லை லேப் 2 பண்ணலாமா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகே, புரிஞ்சுதா கௌதம்? ஓகே, ஸோ லைட்டாக பயத்தோடு தான் பண்ணியிருப்பேன் நான் பின்னாடி இருந்து பேசுகிறதுனால, பட் பரவாயில்ல. ஸோ இப்போது நல்லா புரிஞ்சுக்கோ. 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ரவுட்டிங், சூப்பர். நாட்டிங், ரவுட்டிங் பாலிசி, நாட்டிங் ரொம்ப 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 முக்கியம்.
முக்கியமான ஒரு விஷயம். நாட்டு போலினால வராது, டிஃபால்ட் ரூட் போலினால வராது, செக்யூரிட்டி பாலிசி போலினால வராது, மூணுமே சேர்த்து பார்த்துக்கணும். அப்போ ஒரு கம்பெனியில் உள்ளே இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் கிடைக்கலனாங்கன்னா ஆஸ் அ கௌதம் நெட்வொர்க் இன்ஜினியர் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னா ஃபயர்வாலில் லாகின் பண்ணி இந்த 3 விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.